வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். போன லெசன்ல என்டர்பிரெனியல் கேசஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். இப்போ இந்த லெசன்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு பத்தி பார்க்க போறோம். அதுதான் இன்னோவேஷன். வாங்க ஆரம்பிக்கலாம். 5.1 Introduction. இன்னோவேஷன்ங்கிற வார்த்தை செய்திகள்ல, அரசாங்கங்கள் மற்றும் யூனிவர்சிட்டிகள் வெளியிடும் பிரஸ் ரிலீசஸ்ல மற்றும் உலகெங்கிலும் உள்ள கம்பெனிகளின் போர்ட் ரூம்ஸ்ல அடிக்கடி பயன்படுத்தப்படுது. இன்னோவேஷன் இன்னோவேஷன் இன்னோவேஷன். ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது கான்டெக்ஸ்ட் பொறுத்து விதவிதமான அர்த்தங்களை கொடுக்கலாம். பெரும்பாலும் ஹைடெக் இண்டஸ்ட்ரி லேப்ஸ் அல்லது யூனிவர்சிட்டிகள்ல வெள்ளை முடி கொண்ட சயின்டிஸ்ட் டைப்ஸ் பண்ற டிஸ்கவரிஸ் ஓட தான் இது சம்பந்தப்படுத்தப்பட்டாலும், இன்னோவேஷன்ங்கிறது வெறும் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்றது மட்டும் கிடையாது. அதே மாதிரி இது ஒரு வெற்றிகரமான கம்பெனில ஒரு சின்ன குரூப்போட பொறுப்பு மட்டும் இல்ல. மாறாக இன்னோவேஷனுக்கு ரொம்பவே பெரிய டெஃபினிஷன் மற்றும் பரந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது நம்ம எல்லாரையும் தினமும் தொட வேண்டும். அந்த டெஃபினிஷன் என்ன மற்றும் இந்த கான்செப்ட் டிஸ்கவரி, இன்வென்ஷன் மற்றும் கிரியேட்டிவிட்டி போன்ற கான்செப்ட்ஸ்ல இருந்து எப்படி வேறுபடுதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எப்படி ஒன்னா பொருந்தி போகுதுன்னு பார்த்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஐடியா அல்லது இன்வென்ஷனை ஒரு குட் அல்லது சர்வீஸா மாத்தி அது வேல்யூவை உருவாக்குது அல்லது கஸ்டமர்கள் அதுக்கு பணம் செலுத்துவார்கள். பிசினஸ்ல ஐடியாஸை கம்பெனி பயன்படுத்தும் போது இன்னோவேஷன் பெரும்பாலும் நிகழும். இது கஸ்டமர்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மேலும் பூர்த்தி செய்வதற்காக. இன்னோவேஷன் என்பது ஒரு வேல்யூ ஆடட் நாவல்ட்டியை எக்கனாமிக் மற்றும் சோஷியல் ஸ்பியர்ஸ்ல உற்பத்தி செய்வது அல்லது ஏற்றுக்கொள்வது, உள்வாங்குவது மற்றும் பயன்படுத்துவது. ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் மற்றும் மார்க்கெட்ஸை புதுப்பிப்பது மற்றும் பெரிதாக்குவது. புதிய மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை உருவாக்குவது மற்றும் புதிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸை நிறுவுவது. இது ஒரு ப்ராசஸ் மற்றும் ஒரு அவுட்கம் இரண்டுமே. 5.2 Innovation. இன்னோவேஷன்ங்கிறது இண்டிவிஜுவல், குரூப் அல்லது ஆர்கனைசேஷனல் லெவல்ல புதிய ஐடியாஸ்களை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது தான். ஆப்பர்ச்சுனிட்டியை பூர்த்தி செய்து அட்வான்டேஜை நாடி வேல்யூவை உருவாக்க செய்யப்படும் ஒரு இன்டென்ஷனல் சேஞ்ச் ப்ராசஸ். இன்னோவேஷன் ஒரு ப்ராசஸ், அதாவது இது கற்றுக்கொள்ளக்கூடியது மற்றும் நிர்வகிக்கக்கூடியது. இன்டென்ஷனல், அந்த ப்ராசஸ் ஒரு நோக்கத்துடன் செய்யப்படுது. சேஞ்ச், இது ஏதோ ஒரு வகையான சேஞ்சை கொண்டு வருது. வேல்யூ, இந்த சேஞ்சின் முழு நோக்கமே நம்ம இக்கானமி, சொசைட்டி மற்றும் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில வேல்யூவை உருவாக்குறது தான். ஆப்பர்ச்சுனிட்டி, என்டர்பிரினோரியல் இண்டிவிஜுவல்ஸ் நாளைய வேல்யூ கிரியேஷனை இப்போதே தேடி ஐடியாஸ்களை உருவாக்கி ஐடியாஸ்களை மார்க்கெட்டபிள் இன்சைட்ஸா மாத்தி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பூர்த்தி செய்ய வழிகளை தேடுறாங்க. அட்வான்டேஜ், அதே சமயத்துல அவங்க கிட்ட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி வேல்யூவையும் உருவாக்குறாங்க. 5.3 Innovation and Entrepreneurship. இன்னோவேஷன்ங்கிறது ஆண்டர்பிரினர்ஷிப்போட முக்கியமான ஒரு அம்சம். இது ஆண்டர்பிரினியோரியல் ப்ராசஸ்ல ஒரு முக்கிய ஃபங்க்ஷன். இன்னோவேஷன் இல்லாம ஒரு ஆண்டர்பிரினர் இந்த நவீன காம்படிட்டிவ் பிசினஸ் வேர்ல்ட்ல நிலைச்சு நிக்க முடியாது. ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது சுற்றுப்புறத்துக்கு ஒரு கிரியேட்டிவ் மற்றும் இன்னோவேட்டிவ் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி ஒரு எகனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை அடையாளம் கண்டு அதை ஆரம்பிச்சு பயன்படுத்தும் திறனும் கூட. ஒரு ஆண்டர்பிரினருங்கிறது ஒரு இன்னோவேட்டர். அவர் ஒரு எகானமில புதுசா ஏதாவது ஒன்னை அறிமுகப்படுத்துறார். ஷம்பீட்டர் கருத்துப்படி ஒரு நபர் இன்னோவேஷன்ல ஈடுபடும் போதுதான் அவர் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறார். மேலும் இன்னோவேஷன்ங்கிறது காம்படிட்டிவ் அட்வான்டேஜுக்கு சமம். இப்போதைய ஆண்டர்பிரினர்ஸுக்கு இன்னோவேஷன் தேவை புரியுது. இன்னோவேஷன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வேல்யூவை சேர்க்குது. மார்க்கெட் பிளேஸ்ல வளர்ந்து வரும் காம்படிஷன்ல ஆர்கனைசேஷன்ஸ் இன்னோவேஷன் மூலமா மட்டும்தான் நிலைச்சு நிக்க முடியும். 5.4 Types of Innovations. Part 1. இன்னோவேஷன்ல 4 முக்கியமான வகைகள் இருக்கு. அவை என்னென்னு பாப்போம். இன்வென்ஷன், இது ஒரு புதிய ப்ராடக்ட், சர்வீஸ் அல்லது ப்ராசஸை உருவாக்குறது. இதுக்கு முன்னாடி யாரும் முயற்சி செய்யாத ஒன்னுன்னு சொல்லலாம். எக்ஸ்டென்ஷன், ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராடக்ட், சர்வீஸ் அல்லது ப்ராசஸை விரிவாக்குறது. அதாவது ஒரு ஆண்டர்பிரினர் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஐடியாவை எடுத்து அதை வேற மாதிரி பயன்படுத்துறது. டுப்ளிகேஷன், ஒரு ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை காப்பி, ரெப்ளிகேட் பண்றது. அப்புறம் அதை இன்னும் மேம்படுத்த ஆண்டர்பிரினர் தன்னோட கிரியேட்டிவ் டச்சை சேர்க்கிறது. சிந்தசிஸ், ஒன்னுக்கும் மேற்பட்ட ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ்களை இணைச்சு ஒரு புதிய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை உருவாக்குறது. அதாவது பல வேறுபட்ட ஐடியாஸ்களை ஒன்னா சேர்த்து ஒரு புதிய ப்ராடக்ட் அல்லது சர்வீஸா கொண்டு வர்றது. மார்க்கீஸ் என்பவர் இன்னோவேஷன் வகைகளை கீழ்க்கண்டவாறு வரையறுக்கிறார். ஏ. ராடிக்கல் இன்னோவேஷன்ஸ், முழு இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய தாக்கத்தை அல்லது குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஐடியாஸ். பி. இன்கிரிமெண்டல் இன்னோவேஷன்ஸ், ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸஸ் மற்றும் சர்வீசஸை மேம்படுத்துறதுல முக்கியத்துவம் வாய்ந்த சின்ன ஐடியாஸ். சி. சிஸ்டம் இன்னோவேஷன்ஸ், இதை அகாம்ப்ளிஷ் பண்ண பல ரீசோர்சஸ் மற்றும் பல லேபர் இயர்ஸ் தேவைப்படுற ஐடியாஸ். கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க்ஸ் மற்றும் சேட்டலைட் ஆபரேஷன்ஸ் இதுக்கு நல்ல உதாரணங்கள். ஹெண்டர்சன் மற்றும் கிளார்க் இன்னோவேஷன் வகைகளை இவ்வாறு வரையறுக்கிறாங்க. 1. இன்கிரிமெண்டல் இன்னோவேஷன் ஒரு ஏற்கனவே நிறுவப்பட்ட டிசைனை ரிஃபைன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஆனா அடிப்படையான கான்செப்ட்ஸ் மற்றும் அவற்றுக்கு இடையிலான லிங்க்ஸ் அதே மாதிரி இருக்கும். 2. ஆர்கிடெக்சரல் இன்னோவேஷன் சாராம்சம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற கம்போனன்ட்ஸை புதிய வழியில் இணைப்பதற்காக ஒரு நிறுவப்பட்ட சிஸ்டமை மறுசீரமைப்பது. 3. மாடுலார், இது ஒரு கோர் டிசைன் கான்செப்டை மாற்றுற ஒரு இன்னோவேஷன்.
ஆனா ப்ராடக்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அல்லது பிரைமரி ஃபங்க்ஷன் மாறாது. 4 ராடிக்கல் இன்னோவேஷன் ஒரு புதிய டாமினன்ட் டிசைனை நிறுவுது. இதன் மூலம் புதிய ஆர்கிடெக்சரல் இணைக்கப்பட்ட கம்போனன்ட்ஸில் இருக்கும் புதிய கோர் டிசைன் கான்செப்ட்ஸையும் உருவாக்குது. மேலும் விவாதிக்கப்படும் இன்னோவேஷன் வகைகள். 1. Revolutionary versus evolutionary innovation. Modular versus architectural innovation. 2. Process versus product innovation. 3. Procedure versus service innovation. 4. Disruptive versus sustaining innovation. 5. Market pull versus technology push innovation. 1. Revolutionary versus evolutionary innovation. இன்னோவேஷனை 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ரெவல்யூஷனரி மற்றும் இவல்யூஷனரி. இவை பெரும்பாலும் முறையே ராடிக்கல் மற்றும் இன்கிரிமெண்டல் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த பிரிவுகளுக்கு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்தாலும் அவை பின்னர் விரிவாக விளக்கப்படும். ரெவல்யூஷனரி அல்லது ராடிக்கல் இன்னோவேஷனாக இதுவும் அறியப்படும். இது மனித நடத்தையிலும் பாரடைம்ஸிலும் அதிக அளவு மாற்றத்தை கொண்டு வருது. அடிப்படையில் ராடிக்கல் இன்னோவேட்டர்ஸ் முற்றிலும் வேறுபட்ட சிந்தனை மற்றும் செயல்களை கொண்டவர்கள். பெரும்பாலான டிஸ்கண்டினியூஸ் ப்ராடக்ட் அல்லது ப்ராசஸ் சேஞ்சஸ்க்கு ராடிக்கல் இன்னோவேஷன் தான் காரணம். Modular versus architectural innovation. ரெவல்யூஷனரி ராடிக்கல் மற்றும் எவல்யூஷனரி இன்கிரிமெண்டல் இன்னோவேஷனுக்கு இடையிலான இடைப்பட்ட நிலையை புரிந்துகொள்ளவும் வரையறுக்கவும் மாடுலர் மற்றும் ஆர்கிடெக்சரல் இன்னோவேஷன் என்ற சொற்கள் உருவாக்கப்பட்டன. மேலே விவாதிக்கப்பட்ட இன்னோவேஷன் 2 உச்சகட்ட நிகழ்வுகள், டெக்னாலஜின் ஃபியூஷன், யூனிட்ஸின் மறுசீரமைப்பு அல்லது பகுதி. ராடிக்கல் இன்னோவேஷன் போன்ற இன்னோவேஷன்ஸை உள்ளடக்குவதில்லை. மாடுலர் மற்றும் ஆர்கிடெக்சரல் இன்னோவேஷன்ஸ் ரெவல்யூஷனரி, ராடிக்கல் மற்றும் இன்னோவேஷனுக்கு இடையில் உள்ளன. ஆனால் அவை 2 உச்சகட்டங்களின் எளிய ஃபியூஷனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவை இன்னோவேஷனுக்கு ஒரு வேறுபட்ட அணுகுமுறையை பிரதிபலிக்கின்றன. ரெவல்யூஷனரி அல்லது இவல்யூஷனரி இன்னோவேஷன் பொருந்தாதபோது இன்னோவேஷனை இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கான ஒரு மெத்தடாலஜியாக இவற்றை பயன்படுத்தலாம். Process versus product innovation. ஆர்கனைசேஷனல் லெவல்ல இன்னோவேஷன்கிறது புதிய ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது மற்றும் இந்த ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்யும் ப்ராசஸை மேம்படுத்துறது ஆகிய இரண்டையும் உள்ளடக்குது. இன்னோவேஷன்கிறேன் இந்த 2 அம்சங்களையும் வேறுபட்ட ஆனா ஒன்றோடொன்று தொடர்புடைய என்டிட்டிஸா ஆக்டிவா நிர்வகிக்கலாம். இருப்பினும் ப்ராடக்ட் மற்றும் ப்ராசஸ் இன்னோவேஷனுக்கு இடையே ஒரு தெளிவான டைம் லேக் இருக்கு. படத்தில் உள்ள டாமினன்ட் டிசைன் இன்னோவேஷன் சைக்கிள் ஒரு டாமினன்ட் டிசைன் இன்னும் வெளிவராத பகுதியில புதிய ப்ராடக்ட்ஸின் அதிகரித்த வால்யூமை காட்டுது. படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி டாமினன்ட் டிசைன் நிறுவப்படும் வரை நிறைய ப்ராடக்ட் இன்னோவேஷன் நடக்கும். இந்த ஃபேஸ் அதனால ஃப்ளூயிட் ஃபேஸ் என்று அழைக்கப்படுது. டாமினன்ட் டிசைன் நிறுவப்பட்ட பிறகு ப்ராடக்ட்டின் உற்பத்தி மற்றும் மேனுஃபேக்சரிங் எஃபிஷியன்சியை மேம்படுத்துவதில் கவனம் மாறுது. இது அதிக ப்ராடக்ட் இன்னோவேஷனுக்கு வழிவகுத்து டிரான்சிஷனல் ஃபேஸ் என்று அழைக்கப்படுது. கடைசியா ப்ராடக்ட் அதோட லைஃப் சைக்கிள்ல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் குள்ள நுழையுது. இதுல இன்கிரிமெண்டல் ப்ராடக்ட் மற்றும் ப்ராசஸ் இன்னோவேஷன் நடக்குது. கஸ்டமர் தேவைகள் அல்லது கோரிக்கைகளுக்கு ஏற்ப ப்ராடக்ட் மேலும் ஸ்பெஷலைசிங் செய்யப்படுது. இந்த ஃபேஸ் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா டெக்னாலஜி லாக்கின் அடிக்கடி ஏற்படும். இதனால ஃபர்ம் அஜிலிட்டி குறையும். இது இறுதியில் புதிய தேவைகள் அல்லது டெக்னாலஜிக்கல் எவல்யூஷனுக்கு தகவமைத்துக் கொள்ள வழி இல்லைன்னு ஆகிடும். ஆர்கனைசேஷன்ஸ் எதிர்கால ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ உருவாக்கும்போது ப்ராடக்ட் மற்றும் ப்ராசஸ் இன்னோவேஷனின் தன்மையை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ப்ராசஸ் இன்னோவேஷன் ஐ ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் தற்போதைய ப்ரொசீஜர்ஸ் மற்றும் டெக்னிக்ஸ் ஐ மேம்படுத்துவது அல்லது மாற்றுவது என்று விவரிக்கலாம். தற்போதைய மேனுஃபேக்சரிங், டெலிவரி, பேக்கேஜிங், மார்க்கெட்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் போன்றவற்றுக்கு செய்யப்படும் எந்த மேம்பாடும் ஒரு ப்ராசஸ் இன்னோவேஷனாக கருதப்படலாம். ப்ராடக்ட் இன்னோவேஷன் பெரும்பாலும் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் (NPD) உடன் தொடர்புடையது மற்றும் இது இன்னோவேஷன் என்று கட்டாயமில்லை. இருப்பினும் ப்ராடக்ட் இன்னோவேஷன் ஒரு இன்னோவேட்டிவ் ஆர்கனைசேஷன் மையமாக இருக்கு. மேலும் புதிய மற்றும் நிறுவப்பட்ட மார்க்கெட்ஸ் ஃபில் நம்ப முடியாத கம்பெட்டிட்டிவ் அட்வான்டேஜ் ஐ வழங்குது. ப்ராசஸ் இன்னோவேஷன் உடன் தொடர்புடையதாக இருந்தாலும் ப்ராடக்ட் இன்னோவேஷன் என்பது ஒரு தனிப்பட்ட இம்ப்ளிமெண்டேஷன் அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் ஐ விட ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகும். ப்ராடக்ட் இன்னோவேஷன் பெரும்பாலும் சரியான மார்க்கெட் ஃபில், சரியான ப்ராடக்ட் ஐ சரியான விலையில் கொண்டு செல்ல உதவும் ஒரு ஷாட் இன் த டார்க் ஆகும். 3. Procedure innovation or process innovation. மேனேஜ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஐ மாற்றும் இன்னோவேஷன். இந்த வகையான இன்னோவேஷன் ஒரு நல்ல உதாரணம். இந்த இன்னோவேஷன் ஒரு ப்ராடக்ட்டின் அளவு, வடிவம் அல்லது அம்சங்கள் மீது நேரடி தாக்கம் செலுத்தாது. ஆனா ப்ராடக்டை உற்பத்தி செய்யும் ப்ராசஸை மேம்படுத்த முடியும். இந்த விதத்துல ஒரு ப்ரொசீஜர் இன்னோவேஷன்கிறது ஒரு ப்ராசஸ் இன்னோவேஷன் தான். ஏன்னா அது மேனுஃபேக்சரிங் அல்லது ப்ரொடக்ஷன் ப்ராசஸை மேம்படுத்துது. Service innovation or product innovation. ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல ப்ராடக்ட்ங்கிறது கிளையண்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் வழங்குவது தான். இந்த விஷயத்துல சர்வீஸ் தான் ஆர்கனைசேஷன் ப்ராடக்ட் ஆகுது. ஏன்னா அது வருமானத்தை ஈட்டுது. பேங்க்கள் மற்றும் ரிப்பேர் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் பலவிதமான பேக்கேஜஸ் வழங்குறாங்க. இதுல ஒவ்வொன்றும் கிளையண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சர்வீஸை குறிக்குது. ப்ரொசீஜர் மற்றும் சர்வீஸ் இன்னோவேஷன் ஐ ப்ராசஸ் மற்றும் ப்ராடக்ட் இன்னோவேஷன் பெரிய படத்துக்குள்ளேயே தெளிவாக இணைக்க முடியும். ஆனா அவற்றின் குவாலிட்டேட்டிவ் நேச்சர் காரணமாக அவற்றை நிர்வகிப்பது அல்லது ஆடிட் செய்வது பெரும்பாலும் கடினம். 4. Disruptive versus sustaining innovation. கிறிஸ்டன்சன்
கிறிஸ்டன்சன் டிஸ்ரப்டிவ் மற்றும் சஸ்டெய்னிங் டெக்னாலஜிஸ் என்ற கான்செப்டை விரிவாக விளக்குகிறார். அவருடைய முடிவுகளும் கருத்துக்களும் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் துறையிலும் பயன்படுத்தப்படலாம். அவர் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் இருப்பதன் மூலம் இண்டஸ்ட்ரி பாரடைம் மற்றும் டாமினன்ட் டிசைன் ஆகிய இரண்டையும் மாற்றும் திறன் கொண்டவை என்று முன்மொழிகிறார். கிறிஸ்டன்சன் பயன்படுத்தும் உதாரணங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் இண்டஸ்ட்ரியில இருந்து எடுக்கப்பட்டவை. அங்கு ஒரு சாதாரண அளவு குறைப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த உதாரணத்தில் அவர் சஸ்டெய்னிங் டெக்னாலஜிஸ் பத்தியும் குறிப்பிடுகிறார். இவை தற்போதைய பாரடைம் ஐ கட்டாயம் மாற்ற வேண்டியதில்லை. கிறிஸ்டன்சன் சஸ்டெய்னிங் டெக்னாலஜிஸ் ஐ தற்போதைய டெக்னாலஜி ட்ரஜெக்டரிஸ் இன் வரம்புகளுக்குள் வருபவை என்று விவரிக்கிறார். எனவே அவை ப்ராடக்ட் ஐ இன்கிரிமெண்டலி இம்ப்ரூவ் செய்ய மட்டுமே பயன்படுகின்றன. இந்த டெக்னாலஜிஸ் முந்தையவற்றை அடிப்படையாக கொண்டவை. மேலும் இண்டஸ்ட்ரியில் உள்ள ஒவ்வொரு ஆர்கனைசேஷனிலும் பெரும்பாலும் நன்கு அறியப்பட்டவை. தற்போதைய சஸ்டெய்னிங் டெக்னாலஜிஸ் ஐ முன்னேற்றுவதற்கு நிறைய ரீசோர்சஸ் செலவிடப்பட்டாலும் அவை ஆர்கனைசேஷன் ஐ தற்போதைய பாரடைம்ல இருந்து விடுவிக்க உதவாது. ஒரு பாரடைம் பிரேக்கிங் டெக்னாலஜி காக கிறிஸ்டன்சன் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஐ பரிந்துரைக்கிறார். உதாரணமாக ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இண்டஸ்ட்ரியில 5.5 இன்ச் டிரைவ்ஸ்ல இருந்து 3.5 இன்ச் டிரைவ்ஸுக்கு மாறியது அப்படிப்பட்ட ஒரு பாரடைம் ஷிஃப்ட் தான். கிறிஸ்டன்சன் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் ஐ தற்போதைய டெக்னாலஜி ஐ விட பெரும்பாலும் எளிமையானவை மற்றும் குறைவான குவாலிட்டி கொண்டவை என்று வரையறுக்கிறார். இருந்தாலும் அவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட நிஷ் மார்க்கெட் இருக்கும். டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி தற்போதையதை விட அதிக வரம்புகளை கொண்டிருக்க வேண்டும். டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் டிஸ்ரப்டிவ் இன்னோவேஷன் ஆக மாறும்போது அவை பெரும்பாலும் சக்தி வாய்ந்த இண்டஸ்ட்ரீஸ் ஐ அசைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. 5. Market pull versus technology push innovation. இந்த விஷயத்துல இன்னோவேஷன் ஐ 2 விதமா பார்க்கலாம். இந்த வேறுபாடு மார்க்கெட்டுக்கு செவிசாய்ப்பதா அல்லது சயின்டிஸ்ட் செவிசாய்ப்பதா என்பதில் உள்ளது. ஒரு அடையாளம் காணப்பட்ட கஸ்டமர் மார்க்கெட் நீட் இல் இருந்து தொடங்கும் இன்னோவேஷன் ஒரு மார்க்கெட் புல் இன்னோவேஷன் என்று அழைக்கப்படுது. அதே சமயம் ஒரு புதிய டெக்னாலஜி அல்லது ஒரு பிரகாசமான ஐடியா ஐ அடிப்படையாக கொண்ட இன்னோவேஷன் ஒரு டெக்னாலஜி புஷ் இன்னோவேஷன் என்று அழைக்கப்படுது. இந்த 2 வகையான இன்னோவேஷன்ஸையும் அடிக்கடி நிகழும். ஆனா வழக்கமா வெவ்வேறு மார்க்கெட்ஸ் மற்றும் என்வாயரன்மெண்ட்ஸ்ல நடக்கும். ஒரு டெக்னாலஜி புஷ் இன்னோவேஷன் உதாரணமாக ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வசதிகள் அதிகம் உள்ள ஒரு என்வாயரன்மெண்ட்ல நடக்கும். மறுபுறம் கஸ்டமர் பேஸ்ட் அல்லது சர்வீஸ் பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரும்பாலும் மார்க்கெட் புல் இன்னோவேஷன்ஸ் ஐ பயன்படுத்துகின்றன. மார்க்கெட் புல் இன்னோவேஷனுக்கு ஒரு வலுவான கஸ்டமர் பேஸ் மற்றும் அவர்களின் தேவைகளை தகுதிப்படுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் மெக்கானிசம் தேவை. கஸ்டமர்/மார்க்கெட் உண்மையில் ஒரு புதிய இன்னோவேஷன் ஐ கேட்பதால் நேரடியான ராடிக்கல் கிரியேட்டிவிட்டி அதிகம் தேவைப்படாது. இருப்பினும் ஒரு நன்கு செயல்படும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் கஸ்டமர்/மார்க்கெட் வேன் தேவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் ப்ரொபோசல்ஸ் ஆக மாற்ற வேண்டும். இந்த விஷயத்துல இன்னோவேஷன் செய்யும் ஆர்கனைசேஷன் கஸ்டமர்/மார்க்கெட் உடன் தொடர்ந்து நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும். ப்ராடக்ட் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்த. டெக்னாலஜி புஷ் இன்னோவேஷன் ஒரு வலுவான டெக்னாலஜி பேஸ் தேவை. அடிப்படை ப்ளூ ஸ்கை ரிசர்ச் செய்வதன் மூலம் புதிய மெட்டீரியல்ஸ் மெத்தட்ஸ் மற்றும் டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இந்த புதிய ஐடியாஸ் ப்ராடக்ட்ஸ் இணைக்கப்படும்போது டெக்னாலஜி புஷ் இன்னோவேஷன் நிகழ்கிறது. இந்த புதிய டெக்னாலஜி ட்ரிவன் ப்ராடக்ட்ஸ் இணைக்கு பெரும்பாலும் ஒரு தேவை இருந்தாலும் எப்போதுமே ஒன்று இருக்காது. இது நடக்கும்போது கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் ப்ராடக்டின் குணாதிசயங்கள் மற்றும் அட்வான்டேஜஸ் பத்தி தெரியாம இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கும். அத்தகைய டெக்னாலஜி ட்ரிவன் ப்ராடக்ட் ஐ லான்ச் செய்வதற்கு நிறைய மார்க்கெட் டெவலப்மெண்ட் பொதுவாக தேவைப்படும். 5.5 Innovation process. இன்னோவேஷன் ப்ராசஸை பல ஸ்டெப்ஸா பிரிக்கலாம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஐடியாவை நிஜமாக்குது. 1. அனலிட்டிக்கல் பிளானிங். இது ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸோட ஃபீச்சர்ஸ் டிசைன் மற்றும் தேவையான ரிசோர்சஸ் என்னென்னு கவனமா அடையாளம் கண்டு திட்டமிடுறது. 2. ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன். தேவையான ரிசோர்சஸான மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி ஹியூமன் அல்லது கேபிட்டல் ரிசோர்சஸை பெறுறது. 3. இம்ப்ளிமெண்டேஷன். திட்டமிட்டபடி அந்த ரிசோர்சஸை பயன்படுத்தி அதை நிறைவேற்றுவது. 4. கமர்ஷியல் அப்ளிகேஷன். இது கஸ்டமர்களுக்கு வேல்யூவை வழங்குறது, ஊழியர்களுக்கு ரிவார்ட் பண்றது மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸை திருப்திப்படுத்துறது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு இன்னோவேஷன் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, ஒரு ஆண்டர்பிரினியரா நம்ம எப்படி இன்னோவேஷனுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் மற்றும் அடையாளம் கண்டறியலாம்னு பாப்போம். இது உங்க ஸ்டார்ட் அப் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். 5.6 இன்னோவேஷனுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் அடையாளம் காணுதல். ஒரு வெற்றிகரமான ஆண்டர்பிரினியரா இருக்க நம்ம தொடர்ந்து இன்னோவேட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஸ்டார்ட் அப்ஸை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கணும். பிசினஸ் வாய்ப்புகளை எப்படி அடையாளம் காண்றதுன்னு இங்க 4 வழிகள் இருக்கு. 1. பொட்டென்ஷியல் கிளையண்ட்ஸ் மற்றும் பாஸ்ட் லீட்ஸுக்கு செவிசாயுங்கள். எந்த ஒரு ஆண்டர்பிரினியரும் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை குறிவைக்கும்போது அவங்களுடைய தேவைகள், விருப்பங்கள், சவால்கள் மற்றும் அந்த இண்டஸ்ட்ரி மீதான ஏமாற்றங்களுக்கு செவிசாய்க்கணும். அவங்க இதுக்கு முன்னாடி இதே போன்ற ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை பயன்படுத்தி இருக்காங்களா? அவங்களுக்கு எது பிடிச்சது, எது பிடிக்கலை? ஏன் அவங்க குறிப்பிட்ட ஆண்டர்பிரினியர் கிட்ட வந்தாங்க? ஒரு ஆண்டர்பிரினியரின் ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ் மீதான அவங்களுடைய ஆட்சேபனைகள் என்ன?
இதெல்லாம் ஒரு ஆண்டர்பிரினியருக்கு இன்னும் டெய்லர்ட் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை உருவாக்க, டார்கெட் மார்க்கெட்டை மேம்படுத்த மற்றும் பொதுவான ஆட்சேபனைகளை அடையாளம் கண்டு சமாளிக்க உதவும். 2. கஸ்டமர்ஸுக்கு செவிசாயுங்கள். ஒரு ஆண்டர்பிரினர் தன்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க இண்டஸ்ட்ரி, ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸ் பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அவங்க அடிக்கடி கேட்கும் கேள்விகள் என்ன? அவங்களுடைய அனுபவங்கள், ஏமாற்றங்கள், ஃபீட்பேக் மற்றும் புகார்கள் என்னென்ன? இந்த மதிப்புமிக்க கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆண்டர்பிரினியரின் தற்போதைய ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை எக்ஸ்பேண்ட் செய்யவும் மேம்படுத்தவும் முக்கிய பிசினஸ் வாய்ப்புகளை அடையாளம் காண உதவும். 3. கம்பெடிட்டர்ஸை கவனியுங்கள். ஒரு சின்ன கம்பெடிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. ஆனா அது கம்பெடிட்டிவ் பேரலிசிஸ்க்கு வழிவகுக்க கூடாது. மத்த ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்றாங்க, அதை விட முக்கியமா என்ன பண்ணலன்னு பாருங்க. அவங்க எங்க தவறு விடுறாங்க, அவங்க எது சரியா பண்றாங்க, கஸ்டமர்ஸ் ஏன் அவங்க கிட்ட போறாங்க. ஒரு ஆண்டர்பிரினியரின் கம்பெடிட்டர்ஸை அனலைஸ் பண்றது அவருடைய மார்க்கெட் ரீச்சை எக்ஸ்பேண்ட் செய்யவும், அவருடைய ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை மேம்படுத்தவும் முக்கிய பிசினஸ் வாய்ப்புகளை அடையாளம் காண உதவும். 4. இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸ் மற்றும் இன்சைட்ஸை கவனியுங்கள். இண்டஸ்ட்ரி பப்ளிகேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சம்பந்தப்பட்ட அசோசியேஷன்ஸ்ல சேருங்க, முக்கியமான இண்டஸ்ட்ரி டேர்ம்ஸ் மற்றும் நியூஸுக்கு கூகுள் அலர்ட் செட் பண்ணுங்க மற்றும் மத்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரியில உங்களை முழுசா ஈடுபடுத்தி லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் மற்றும் ட்ரெண்ட்ஸ் பத்தி உங்களை நீங்களே தொடர்ந்து எஜுகேட் பண்ணிக்கோங்க. இனோவேஷனுக்கான 7 ஆதாரங்கள். பீட்டர் ட்ரக்கர் தன்னோட இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற புத்தகத்துல இனோவேஷனுக்கான 7 சோர்சஸை பட்டியலிட்டிருக்கார். உங்களுக்கு தெரியாட்டி, பீட்டர் ட்ரக்கர் உண்மையான சிறந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ்ல ஒருவரா கருதப்படுறார். அவர் 39 புத்தகங்கள் எழுதியிருக்கார். மேனேஜ்மெண்ட் ஃபீல்ட்ல ஒரு முக்கிய சிந்தனையாளரா கருதப்படுறார். இனோவேஷனுக்கான 7 சோர்சஸ் கீழ்க்கண்டவை. த அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராதது மார்க்கெட் பிளேஸ் தான் வாய்ப்புகளை தேடுறதுக்கு நம்பர் 1 ஏரியா. ஒரு நல்ல மேனேஜர் தொடர்ந்து மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் எதிர்பார்த்ததை விட அதிகமா அல்லது குறைவா டிமாண்ட் இருக்கா? ஏன்? இந்த எதிர்பாராத வெற்றியை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம்? இந்த வெற்றியை ஒரு வாய்ப்பா மாத்தணும்னா என்ன நடக்கணும்? த இன்கான்க்ரூயிட்டி, பொருந்தாத தன்மை, என்ன இருக்கணுங்கிறதுக்கு இடையில ஒரு முரண்பாடு. இது ரொம்பவே வெற்றிகரமான பிசினஸ்களை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய சாவி. ஆனா இது சவாலானது. ஃபேஸ்புக் இந்த விஷயத்துல சாதிச்ச ஒரு கம்பெனி. இந்த சோஷியல் நெட்வொர்க் மிகப்பெரிய அளவுல வளர்றதுக்கு முன்னாடி மைஸ்பேஸ் தான் ஆதிக்கம் செலுத்துச்சு. ஆனா அதுக்கு சில குறைகள் இருந்தன. ஃபேஸ்புக் மைஸ்பேஸ் என்னவா இருந்தது, என்னவா இருக்கணும்னு புத்திசாலித்தனமா கவனிச்சு அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்குச்சு. இறுதி விளைவு, இப்பதான் IPO போன ஒரு கம்பெனி. ஆனா இன்னொன்னு கணிசமா சரிஞ்சிருச்சு. இன்கான்க்ரூயிட்டியை தேடுறதுக்கு சிறந்த இடங்கள்ல ஒன்னு உங்க சொந்த கஸ்டமர்ஸ் தான். அவங்களுடைய புகார்களும் பூர்த்தி செய்யப்படாத விருப்பங்களும் உங்களுக்கு தேவையான எல்லா குறிப்புகளும். ப்ராசஸ் நீட், செயல்முறை தேவை. ப்ராசஸ் நீடுங்கிறது உங்க கம்பெனியின் ப்ராசஸ் வீக் ஸ்பாட்ஸை அடையாளம் கண்டு அவற்றை சரிசெய்வது அல்லது மறுவடிவமைப்பது. இது ஒரு டாஸ்க் ஓரியன்டட் சொல்யூஷன். அதாவது இன்னோவேஷனின் மூலம் உங்க ஏற்கனவே இருக்கும் திறன்கள் மற்றும் பிசினஸ் செய்யும் வழிகளுக்குள்ள இருந்துதான் வருது, மார்க்கெட்ல இருந்து இல்ல. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் மக்கள் தங்களுடைய ஆன்ட்ரீஸ்க்காக ரொம்ப நேரம் காத்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு, அதனால கிரியேஷன் டைம்ஸை வேகப்படுத்த இன்னொரு ஷீஃபை வேலைக்கு அமர்த்த முடிவு செய்கிறது. அடிப்படையில் உங்க கம்பெனி எல்லா வீக் லிங்க்ஸையும் தேடி அவற்றை நீக்க விரும்பும். இண்டஸ்ட்ரி மற்றும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச், தொழில் மற்றும் சந்தை கட்டமைப்பு மாற்றம். உங்க இண்டஸ்ட்ரி மற்றும் மார்க்கெட் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ரெகுலேஷன்ஸ் மாறும், சில ப்ராடக்ட் லைன்ஸ் விரிவாக்கப்படும், மற்றவை சுருங்கும். நிறுவனங்கள் இதைத் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு உதாரணம், டீரெகுலேஷன். முன்னாடி ரெகுலேட்டடாக இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி திறந்தவெளியாகும்போது ஆரம்பத்தில் நுழையும் நிறுவனங்கள் மிக வெற்றிகரமானவையாக இருக்க வரலாற்று முன்னுரிமை உள்ளது. வேறு கவனிக்க வேண்டிய விஷயங்கள், பல டெக்னாலஜிஸின் கன்வர்ஜென்ஸ் மற்றும் அவ்வப்போது ஏற்படும் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ். பெரும்பாலும் ஒரு இண்டஸ்ட்ரி பூமுக்கு உடனடியாக பின். டெமோகிராஃபிக்ஸ், மக்கள் தொகை புள்ளிவிவரங்கள். மக்கள் தொகை, வருமான நிலைகள், மனித வளம், கல்வி மற்றும் வயது வரம்புகளில் தொடர்ந்து மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஸ்மார்ட் நிறுவனங்கள் இதைத் தொடர்ந்து கவனத்தில் கொள்கின்றன. பேபி பூமர்ஸ் விஷயத்தில் அவர்கள் வயதாகும்போது பிசினஸ்கள் அவர்களை தொடர்ந்து கவனித்து வருகின்றன. தற்போது அவர்கள் அதிக செலவு செய்யக்கூடிய வருமானம் கொண்ட மிகப்பெரிய மற்றும் பணக்கார டெமோகிராஃபிக் குரூப்ஸில் ஒன்றாகும். டெமோகிராஃபிக் டேட்டாவை செக்மெண்டேஷன் மற்றும் டார்கெட்டிங்குடன் இணைப்பது ஒரு டார்கெட் மார்க்கெட்டின் விருப்பங்களை துல்லியமாக பூர்த்தி செய்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த முறையாகும். சேஞ்சஸ் இன் பெர்செப்ஷன், மீனிங் அண்ட் மூட். கருத்து, பொருள் மற்றும் மனநிலையில் ஏற்படும் மாற்றங்கள். காலப்போக்கில் மக்கள் மற்றும் மக்களின் கருத்துக்கள் மாறும். அவர்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதம், எதிலிருந்து அர்த்தம் கொள்கிறார்கள் மற்றும் விஷயங்களைப் பற்றி அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதும் காலப்போக்கில் மாறும். ஸ்மார்ட் நிறுவனங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும், கேபிட்டலைஸ் செய்யவும் மற்றும் மறந்து போகாதபடி கடந்த காலத்தின் ஒரு ரெலிக் ஆகாமல் இருக்கவும். இங்கு 2 நல்ல உதாரணங்கள் உள்ளன. முதலாவது டவுனேஜிங் என்று அழைக்கப்படும் ஒரு பிரின்சிபல். இது 50 வயதை 40 வயதாக கருதும் மக்களை குறிக்கிறது.
இண்டஸ்ட்ரீஸ் இதற்கு பதிலளித்துள்ளன, குறிப்பாக காஸ்மெட்டிக் மற்றும் பர்சனல் கேர் இண்டஸ்ட்ரி இந்த மக்களுக்கு இளமையாக இருக்க உதவும் பல சொல்யூஷன்ஸை வழங்குகிறது. மக்களை இளமையாக உணர வைக்கும் முழு இண்டஸ்ட்ரீஸும் அதிகரித்து வருகின்றன. சமீபத்தில் நீங்கள் எதையாவது கவனித்தீர்களா? மதமும் ஒரு உதாரணம். உலகம் முழுவதும் இஸ்லாம் மற்றும் நாத்திகம் வளர்ந்து வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். கம்பெனிஸ் அதற்கேற்ப மாற்றியமைக்க வேண்டும், ஏனெனில் ஒட்டுமொத்த அர்த்தம் கலாச்சாரத்தில் மாறுகிறது. நியூ நாலேஜ், புதிய அறிவு. டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் வேகம் அதிகரிக்கும்போது வாய்ப்புகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கடந்த சில தசாப்தங்களில் இன்டர்நெட் தான் மிக முக்கியமான ஒன்று. ஆனா இந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் விளைவா ஏராளமான பிற இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. நியூ நாலேஜ்ங்கிறது வெறும் டெக்னாலஜி பத்தி மட்டும் இல்லை, இது விஷயங்களை இன்னும் சிறந்த வழிகள்ல செய்யறது மற்றும் ப்ராசஸஸை மேம்படுத்துறது பத்தி தான். உங்க கம்பெனி இந்த நியூ நாலேஜை பார்த்து அது எப்படி இன்கிரிமெண்ட்லி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்க்கணும். இன்டெல் இதை தொடர்ந்து செய்யுது. இதுதான் அவங்க இன்னைக்கு முன்னணி ப்ராசஸர் மேனுஃபேக்சரா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். அகடமிக் ரிசர்ச்ல லேட்டஸ்டா என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து கவனிச்சு அவங்களுடைய சொந்த ஆர் மற்றும் டில அதிகமா இன்வெஸ்ட் பண்றதுனால இந்த கம்பெனி தொடர்ந்து இன்னோவேஷன் சோர்சஸை கண்டுபிடிச்சு தன்னுடைய வெற்றியை உந்தித்தள்ளுது. 5.7 Innovations in Indian Firms. 2001 MIT டெக்னாலஜி ரிவ்யூ ஒவ்வொரு வருஷமும் வெளியிடுற அவங்களுடைய 10 முக்கியமான டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் பட்டியல் ரொம்பவே பிரபலமானது. உலகை மாற்றும் ஆற்றல் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் எடிட்டர்ஸ் தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்த பட்டியல்கள்ல எபிஜெனெட்டிக்ஸ், வயர்லெஸ் சென்சர் நெட்வொர்க்ஸ், கிரிட் கம்ப்யூட்டிங், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், ஸ்மார்ட் வாட்சஸ் மற்றும் மொபைல் 3D போன்ற பல விஷயங்கள் இருந்துச்சு. 2014 பட்டியல் அதே மாதிரி சுவாரஸ்யமா இருந்தது. 1. அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ். விவசாயிகள் இப்போ கேமராக்கள் பொருத்தப்பட்ட அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸை பயன்படுத்தி அவங்களுடைய பயிர்களை இன்னும் நல்லா பராமரிக்கிறாங்க. இந்த ட்ரோன்ஸ் விவசாயிகள் முன்னாடி பயன்படுத்திய சேட்டலைட் இமேஜரி கொடுக்க முடியாத ஒரு தனித்துவமான கோணத்தை தருது. இரிகேஷன் ட்ரீட்மெண்ட், சாயில் வேரியேஷன் மற்றும் பாதிப்படைந்த செடிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மேன்ட் ஏர்கிராஃப்ட் மூலம் கிராப் இமேஜிங் போன்ற முறைகளை விட ரொம்பவே குறைவான செலவுல இது அடையாளம் காட்ட உதவுது. ஜிபிஎஸ் மாடியூல்ஸ், டிஜிட்டல் ரேடியோஸ் மற்றும் சின்ன மெம் சென்சர்ஸ்ல ஏற்பட்ட டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் தான் இந்த ட்ரோன்ஸ் வெற்றிகரமா செயல்பட முக்கிய காரணம். இந்த அட்வான்சஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விவசாயிகள் அவங்களுடைய வேலையில இன்னும் அதிக துல்லியத்தை கொண்டு வந்து அதிக பலன் பெற உதவுது. 2. அல்ட்ரா பிரைவேட் ஸ்மார்ட் போன்ஸ். தனிப்பட்ட ரகசியம் பத்தின கவலைகள் அதிகமாகிட்டே வரும்போது, குறிப்பாக புதிய டெக்னாலஜி விஷயத்துல மேரிலாந்துல உள்ள ஒரு கம்பெனி ஒரு மாற்று வழியை கொடுக்க முயற்சிக்குது. சைலண்ட் சர்க்கிள்ங்கிற கம்பெனி கிளையண்ட்ஸோட வாய்ஸ் கால்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜஸ் மற்றும் ஃபைல் அட்டாச்மெண்ட்ஸை என்கிரிப்ட் செய்யுது. இந்த என்கிரிப்ஷன் ஒட்டுக்கேட்பவர்கள் ஃபோன் கால்ஸ்ல ஒட்டுக்கேட்கிறதையும் மெட்டாடேட்டாவை பாதுகாப்பதையும் தடுக்குது. சைலண்ட் சர்க்கிள் எதிர்காலத்துக்காக பெரிய திட்டங்களை வச்சிருக்கு. அதுல பிளாக் போன்ங்கிற பாதுகாப்பான ஸ்மார்ட் போனும் ஒன்னு. பிளாக் போன் இப்போ சைலண்ட் சர்க்கிள் பயன்படுத்தும் என்கிரிப்ஷன் டூல்ஸையும் டேட்டாவை பாதுகாக்க உதவும் மற்ற சாஃப்ட்வேரையும் பயன்படுத்தும். 3. பிரெயின் மேப்பிங். மூளை எப்படி செயல்படுதுன்னு நல்லா புரிஞ்சுக்க நியூரோ சயின்டிஸ்ட் பல தசாப்தங்களா உழைச்சிட்டு இருக்காங்க. பிரெயின் மேப்பிங் டெக்னாலஜில சமீபத்துல ஏற்பட்ட முன்னேற்றங்கள் அந்த லட்சிய பணியை எளிதாக்கியிருக்கு. ஹியூமன் பிரெயின் ப்ராஜெக்ட்ல உள்ள ஒரு இன்டர்நேஷனல் டீம் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் மூளையின் ஒரு 3-டைமென்ஷனல் அட்லாஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த மேப் முன்னாடி இருந்ததை விட 50 மடங்கு சிறந்த துல்லியத்தை கொண்டிருக்கு. அட்லாஸை உருவாக்கியவர்கள் ஆயிரக்கணக்கான மூளை குறுக்குவெட்டுகளை டிஜிட்டலி ஸ்டிச் டுகெதர் செஞ்சிருக்காங்க. இந்த மேப் 20 மைக்ரோமீட்டர்ஸ் அளவுள்ள விவரங்களை காட்டுது. இது பல மனித செல்களின் தோராயமான அளவு. இது ஒரு பெரிய முன்னேற்றமாயிருந்தாலும் சயின்டிஸ்ட் இன்னும் 1 அல்லது 2 மைக்ரோமீட்டர்ஸ் அளவுள்ள விவரங்களை காட்டும் மேப்பை உருவாக்க இலக்கு வச்சிருக்காங்க. 4. நியூரோமார்பிக் சிப்ஸ். உலகெங்கிலும் உள்ள பல கம்பெனிகள் பயாலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட படைப்புகளுக்கு இடையிலான வரம்புகளை தெளிவுபடுத்த முயற்சி செய்து வருகின்றன. குவால்காம் நியூரோமார்பிக் சிப்ஸ் ஐ பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமை உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த சிப்ஸ் நியூரோலஜியை ஸ்மார்ட்போன் சிப்ஸ் போன்ற பாரம்பரிய டெக்னாலஜிஸ்ல கலக்குது. குவால்காம் ஏற்கனவே சின்ன ரோபோக்களில் சிப்ஸை சோதனை செய்து வருகிறது. இது மெஷின்கள் பொதுவாக ஒரு தனிப்பயனாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் தேவைப்படும் பணிகளை செய்ய அனுமதிக்கிறது. இந்த சிப்ஸ் உணர்ச்சி தரவுகளை பார்வை மற்றும் ஒலி மூலம் செயலாக்க முடியும். இது வெளிப்படையாக நிரல் செய்யப்படாத வழிகளில் பதிலளிக்க உதவுகிறது. உதாரணமாக, இந்த சிப்ஸ் பயனர் தேவைகளை முன்கூட்டியே கணிக்க முடியும். 5. ஜீனோம் எடிட்டிங். சீன ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்ட மரபணு மாற்றங்களுடன் ஒரு ஜோடி குரங்குகளை உருவாக்கினர். விஞ்ஞானிகள் கிறிஸ்பார் என்று அழைக்கப்படும் புதிய DNA இன்ஜினியரிங் மெத்தடை பயன்படுத்தினர். கிறிஸ்பார் சயின்டிஸ்டுக்கு ஃபர்டிலைஸ்ட் எக்ஸை மாற்றியமைக்க அனுமதிக்கிறது. இந்த இன்னோவேஷன் பயோமெடிசின் துறையில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. குரோமோசோம்ஸில் உள்ள குறிப்பிட்ட இடங்களில் DNAவை மாற்றியமைக்கும் திறன் நோய்களை படிக்க எளிதாக்குகிறது. MIT ஆராய்ச்சியாளர்கள் ஆட்டிசம் மற்றும் அல்சைமர்ஸ் டிசீஸ் போன்ற மூளை கோளாறுகளை படிப்பதில் ஆர்வம் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்பார் அத்தகைய நோய்களை படிக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது. இது எந்த மரபணு மாற்றங்கள் உண்மையில் கோளாறுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை அடையாளம் காண அனுமதிக்கிறது. 6. மைக்ரோஸ்கேல் 3D பிரிண்டிங்.
3D பிரிண்டிங் டெக்னாலஜியின் ஆற்றல் பலரை புதிய பயன்பாடுகளைப் பற்றி உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் தற்போதைய பிரிண்டர்ஸுக்கு முக்கியமான வரம்புகள் உள்ளன. சமீப காலம் வரை பெரும்பாலான 3D பிரிண்டர்ஸ் பிளாஸ்டிக்கை மட்டுமே பயன்படுத்த முடியும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஜெனிஃபர் லூயிஸ் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் குழு புதிய 3D பிரிண்டர் இங்க்ஸை உருவாக்கத் தொடங்கியுள்ளனர். அவரது குழு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அல்லது ஆப்டிக்கல் ட்ரேட்ஸ் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்தி சிக்கலான பொருட்களை பிரிண்ட் செய்கிறது. இறுதியில் புதிய இங்க்ஸ் செயற்கை உறுப்பு உருவாக்கம் உட்பட பரந்த அளவிலான ஃபங்க்ஷன்ஸுக்கு உதவும். 7. மொபைல் கொலாபரேஷன் ஒரு தொழில்முறை சூழலில் ஒத்துழைப்பதற்கான தற்போதைய உள்கட்டமைப்பு வேலைகளை முடிக்க கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்கலாம். இந்த பிரச்சனையை குவிப் போன்ற புதிய ஆப்ஸ் தீர்க்க இலக்கு வைத்துள்ளன. கொலாபரேஷன் ப்ராசஸன் ஒவ்வொரு அடியும் ஒரே டிஜிட்டல் ஸ்பேஸில் நடக்கும் ஒரு சிஸ்டமை உருவாக்குவதே இதன் நோக்கம். இது சாட் ஃபீச்சர்ஸ் மற்றும் ஒரு ஃபேஸ்புக் ஸ்டைல் நியூஸ் ஃபீடை செயல்படுத்துவதன் மூலம் ஒரு நெருக்கமான அனுபவத்தை உருவாக்க இலக்கு வைக்கிறது. இது ஒரு கூட்டு அனுபவத்தை உருவாக்குகிறது. இந்த புதிய பிளாட்ஃபார்ம்ஸ் தற்போதைய ஒர்க் ஃப்ளோஸின் எஃபிஷியன்சி மற்றும் ப்ரொடக்டிவிட்டியை மேம்படுத்துகின்றன. 8. ஆக்கிலஸ் ரிஃப்ட் இந்த வசந்த காலத்தில் ஃபேஸ்புக் ஆக்கிலஸ் ரிஃப்டை $2 பில்லியன் வாங்கியது. அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. இந்த கம்பெனி பால்மர் லக்கிங்கிற ஒரு பையனோட மூளையிலிருந்து பிறந்தது. அவருக்கு இன்ஜினியரிங் எஜுகேஷன் இல்ல. அவருக்கு 16 வயசு இருக்கும்போது ரிஃப்டுக்கான முதல் புரோட்டோடைப்பை உருவாக்கினார். இப்போ 21 வயசான லக்கி இம்மர்சிவ் வீடியோ கேம் பிளேயை நிஜமாக்கும் ஒரு ப்ராடக்டை உருவாக்கியிருக்கார். ரிஃப்ட் யூசர்ஸ் விளையாட்டோட உலகத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி உணர வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது உங்க அசைவுகளை நிகழ்நேரத்துல பின்பற்றும். வீடியோ கேம்ஸ் தான் ரிஃப்டுக்கான டார்கெட் மார்க்கெட்டா இருந்தாலும் இந்த டெக்னாலஜிக்கு ஆர்கிடெக்சர் டிசைன், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ட்ரைனிங், ஃபோபியா தெரப்பி மற்றும் பல விஷயங்கள்ல தாக்கங்கள் இருக்கு. 9. ஆஜைல் ரோபோட்ஸ் ஒரு ஒற்றை அடியை எடுக்க பேலன்ஸ், கோஆர்டினேஷன், ஃபோர்ஸ் மற்றும் டைரக்ஷன் தேவை. இந்த ஒவ்வொரு காரணிகளும் நடக்கக்கூடிய ரோபோக்களை வடிவமைக்கும் இன்ஜினியர்ஸுக்கு தனிப்பட்ட சவால்களை ஏற்படுத்தியுள்ளன. இங்க பாஸ்டன் டைனமிக்ஸ் டைனமிக் பேலன்ஸை பரிசோதித்துள்ளது. இது ரோபோக்கள் நடக்கும்போது பேலன்ஸை பராமரிக்க அனுமதிக்கிறது. சமீபத்துல அவங்க சீரற்ற மற்றும் நிலையற்ற நிலப்பரப்புல நடக்கக்கூடிய ஒரு ரோபோவை வெற்றிகரமா உருவாக்கியிருக்காங்க. இந்த புதிய இனோவேஷன் எமர்ஜென்சி ஆபரேஷன்ஸ்ல ரோபோக்களை அதிகமா பயன்படுத்துறதுக்கு அல்லது வயதான மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டை சுத்தம் செய்யவும் அன்றாட வேலைகளுக்கும் உதவுறதுக்கு வழிகளை திறக்குது. டெக்னாலஜி இன்னும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் பாஸ்டன் டைனாமிக்ஸுக்கு ரோபோக்கள் ஓடுவதற்கு முன் நடக்க வேண்டும் என்பது தெரியும். 10. ஸ்மார்ட் விண்ட் மற்றும் சோலார் பவர் ரினியூவபிள்ஸை முக்கிய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தடை நிலையான ஆற்றல் ஆதாரங்களை தற்போதைய பவர் கிரிட்ல இணைப்பதுதான். பிக் டேட்டா மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விண்ட் டர்பைன்ஸ் எவ்வளவு பவர் உற்பத்தி செய்யும்னு கணிக்கிறதை எளிதாக்கியிருக்கு. பவர் ஃபிளக்சுவேஷன்ஸை முன்கூட்டியே கணிக்கிறது விண்ட் மற்றும் சோலாரை பவர் கிரிட்ல இணைக்கிறதுக்கான டெக்னாலஜிஸை உருவாக்குறதுக்கு முக்கியமானது. நண்பர்களே, இந்த லெசன்ல நம்ம இன்னோவேஷன் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் இன்னோவேஷன்ஸ், இன்னோவேஷன் ப்ராசஸ் மற்றும் இன்னோவேஷனுக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உலகையே மாற்றக்கூடிய சில அருமையான இன்னோவேஷன்ஸ் பத்தியும் பார்த்தோம். அடுத்த லெசன்ல டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமா தொடர்ந்து கத்துக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.